அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. சர்வ மங்களம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. அம்பிகையுடைய அனுகிரகத்தால் பாலத்தர் வந்து திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு 24/5/2026 முதல் 30/5/2026 வரைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான விரதாதி விசேஷங்கள் என்னென்ன விரதங்கள். பரவ வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்சம் அஷ்டமி திதி காலை 9:58 வரை. அதன் பின்பு நவமி திதி மகம் நட்சத்திரம் காலை 7:25 வரை. அதன் பின்பு பூர நட்சத்திரம் வியாதிபாத நாமயோகம் காலை 9:40 வரை. பவகரணம் காலை 9:58 வரை. பின்பு கவலவ கரணம் இந்த காலை 7:25 வரை மரண யோகம். அதன் பின்பு சித்த யோகமாக உள்ளது. இன்று சில ஆலயத்துக்கு உண்டான விசேஷங்கள். ஆழ்வார் திருநகரில் ஸ்ரீ நம்மாழ்வார் தங்கப்புலி வாகனத்தில் புறப்பாடு. காளையார் கோவில் ஸ்ரீ அம்பாள் கதிர்கொளித்தல் தபசு காட்சி. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில சிறிது நேரம் அஷ்டமி. அதன் பின்பு நவமி திதி. ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி கூடிய காலம். சூரிய பகவானுக்கும் கிருஷ்ண பரமாத்மை வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. காவல் தெய்வ வழிபாடு அதுவும் சிறந்தது. பரிகாரத்துக்கு உகந்த காலம். பூர நட்சத்திரம் காலை 7:25 மேல் வரனால ஆண்டாள் வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு செய்து கொள்வது நல்ல ஒரு பலனாக அமையும். அடுத்தபடியாக பரவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி 25/5/2026 திங்கட்கிழமை வளர்பிறை நவமி திதி காலை 9:16 வரை. அதன் பின்பு தசமி திதி. பூர நட்சத்திரம் காலை 7:24 வரை. அதன் பின்பு உத்தர நட்சத்திரம். ஹர்ஷனம் நாமயோகம் காலை 8:04 வரை. அதன் பின்பு சித்தி நாமயோகம். கௌலவ கரணம் காலை 9:16 வரை. அதன் பின்பு தைதூல கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த சில ஆலயத்தில் விசேஷம். சிவகாசி விஸ்வநாத ரத உற்சவம். பழனி ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் பவனி. திருவாதூர் திருநள்ளாறு இத்தலங்களில் சிவபெருமான் பவனி. திருப்பத்தூர் திருத்தணி போன்ற ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். இந்த திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமான் வழிபாடு நல்லதொரு பலன். கௌரி விரதம் இருந்து வருவது, சோமவாரம் வழிபாடு செய்து கொள்வது, இது போன்ற ஒரு புண்ணியமான காலத்தில் செய்து கொள்வது சிறந்தது. இந்த உத்தர நட்சத்திரங்கனால சிவனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அதனால சிவபெருமானை மாலை பொழுது அர்ச்சனை செய்து கொள்ளும் போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும். அடுத்தபடியாக பரவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை தசமி திதி காலை 9 மணி. பின் ஏகாதசி திதி. இந்த உத்தர நட்சத்திரம் காலை 7:51 வரை. அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம். வஜ்ரம் நாமயோகம் காலை 6:50 வரை. அதன் பின்பு வியாதிபாத நாமயோகம். இந்த கரசை கரணம் காலை 9 மணி. பின்பு பத்திரை கரணம். இந்த காலை 7:51 வரை அமிர்த யோகம். அதன் பின்பு சித்த யோகம். சோழவந்தான் திரு ஜனக மாரியம்மன் பார்க்குட காட்சி. மாயவரம் கௌமாரியநாதர் கைலாச வாகனம் பவானி. பழனி ஆண்டவர் காமதேனு வாகனத்தில் புறப்பாடு. இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானும் கருமாரியம்மன் வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. அதுவும் தசமி திதி என்பது 10வது திதி. ஆகவே அனைத்து விதமான காரியம் சித்திக்கு சூரிய பகவானை சேர்த்து வழிபாடு செய்து கொள்வது சிறந்தது. செவ்வாய்க்கிழமை காலை பொழுதும் மாலை பொழுதும் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கந்த சஷ்டி பாராயணம் செய்து கொள்ளும்போது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். கருமாரியம்மன் போன்ற உக்கிரமான அம்மனை வழிபாடு செய்து கொள்ளும்போது சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகும். திருமணம் கைகூடும். இந்த நேரத்தில் ராகு கேது போன்ற தோஷம், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய மாட்டேங்குது,
ஏதேனும் ஒரு வகையில நம்மளுக்கு ஒரு குறைபாடு இருக்குது அவங்க கருமாரி அம்மனை எலுமிச்சம்பழம் வைத்து அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கக்கூடிய வழிகளை நம்மளுக்கு இறைவன் கொடுப்பார். அடுத்தபடியாக பரமபட்சம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி 27/5/2026 புதன்கிழமை வளர்பிறை ஏகாதசி காலை 9:18 வரை. அதன் பின்பு துவாதசி திதி. இந்த அஸ்த நட்சத்திரம் காலை 8:48 வரை. அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம். வியாதிபாத நாமயகம் நாளை அதிகாலை 5:35 வரை. அதன் பின்பு வரியன் நாமயகம். இந்த பத்திரை கரணம் காலை 9:18 வரை. அதன் பின்பு பவகரணம். இந்த காலை 8:48 வரை மரண யோகம். அதன் பின்பு சித்த யோகம். இந்த சர்வ ஏகாதசி திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் காலை காளியங்க நர்த்தன மாலை பொழுது வேணுகோபாலன் திருக்காட்சி. இது காட்சியாக அந்த ஆலயத்தில் நடைபெறும் விசேஷங்கள். இந்த சர்வ ஏகாதசி இந்த வளர்ப்பிறையில வரக்கூடிய ஏகாதசிக்கு, இந்த வைகாசி மாசம் வரக்கூடிய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசின்னு பேர். ஆகவே இந்த ஏகாதசி விரதம் இருந்து இமமயிலே சென்று வந்த பத்ரிநாதரை தரிசித்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இமயமலை நமக்கு போக முடியாது. இப்ப பத்ரிநாதனை போய் நம்ம தரிசனம் செஞ்ச பலன் கொடுக்கும். ஏனென்றால் பெருமாளின் மோகினி அவதாரம் பால் கடலை கடந்த போது அவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அமிர்தத்தை பகிர்ந்தளித்த போது ஏற்பட்ட அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை வழங்கியதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். அதாவது பெண் அவதாரம். அதற்கு அற்புதமான நிகழ்ச்சி இந்த வைகாசி மாசம் ஏகாதசியில நடந்தது. ஆகவே இந்த வைகாசி மாசம் ஏகாதசி விரதம் மோகினி ஏகாதசிங்கிற பேர்னால அழகு கூடும். விரதம் இருந்து வரும்போது அழகு கூடும். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராமபிரான் சீதைக்கு பிரிந்து ராமர் துயரத்தில் இருந்த போது வசிஷ்ட முனிவர் அவருக்கு மோகினி ஏகாதசி விரதத்தை உபதேசித்தார். இந்த விரதத்தை முறைப்படி மேற்கொண்டதால் ராமபிரானே அந்த மோகினி ஏகாதசி விரதம்னால சீதை மீட்டதுக்கு உண்டான ஆற்றல் பெற்றார். அப்ப இறைவனே அவருடைய காலம், அவருடைய அவதாரமே மறு அவதாரத்துக்கு அதுக்குண்டான விரதத்தை இருந்து வருகிறார். அதனால ஏகாதசிக்கு நாளே தசமி திதியில ஒரு வேளை மட்டும் உணவா இருந்து ஏகாதசி ஃபுல்லு உபவாசம் இருந்து துவாதசியில மகாவிஷ்ணுக்கு படையல் போட்டு நைவேத்தியம் செய்து எளிமையான உணவு உட்கொள்வது சிறந்தது. ஆகவே நாளே ஏகாதசி ஆரம்பம். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் மிச்சமுள்ள ஏகாதசி. ஏன்னா துவாதசி தொடங்கணும். ஏகாதசி விரதம் முடிஞ்சு துவாதசி தொடங்கினாதான் காலையில சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே உணவு உட்கொள்ளதுக்கு சரியா இருக்கும். ஆகவே தசமியிலே நம்ம அந்த ஏகாதசி விரதம் இருந்து வரும்போது நம்மளுக்கு அபரிவிதமான பலன் கொடுக்கும். ஆகவே நாள் முழுவதும் உபவாசம் இருந்து துளசி தீர்த்தம் மட்டும் அறிந்து வருவது நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச சுலோகம் எதுனாலும் சொல்லலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம், கோளாறு பதிப்பகம், நவகிரகத்துண்டான பரிகாரம், உங்களுக்கு எண்ணற்ற மந்திரங்கள் என்னென்ன தெரியுமோ, லட்சுமி சகஸ்ரநாமம், லட்சுமியுடைய போற்றி எல்லாமே சொல்லி விரதம் இருக்கலாம். அப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வது சிறந்தது தான். நம்ம தெரியாது என்ன செய்யறது, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரம் மட்டும் சொல்லிட்டே வந்தாலே போதும். ஆகவே துவாதசியில விரதம் இருந்து உணவு உட்கொண்டு வரும்போது இந்த மோகினி ஏகாதசிக்கு நம்மளுக்கு அபரிவிதமான பலன் அடையும். ஆகவே இந்த ஏகாதசி விரதம் தவறாம பின்பற்றது நல்ல ஒரு காரணமாக அமையும். அடுத்தபடியாக பரவ வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி 28/5/2026 வியாழக்கிழமை வளர்ப்பிறை துவாதசி திதி காலை 10:06 வரை. அதன் பின்பு திரியோதசி திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 10:16 வரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். வரியன் நாமயோகம் நாளை அதிகாலை 5:31 வரை. அதன் பின்பு பரிகம் நாமயோகம். இந்த பாவலவ கரணம் காலை 10:06 வரை. அதன் பின்பு
கௌளவ கரணம் இரவு 8:52 வரை. அதன் பின்பு தைதூல கரணம். இந்த பிரதோஷம் அக்னி நட்சத்திரம் முடிவு, சுப முகூர்த்த நாள். இந்த கத்திரி 28 நாள் நம்மளுக்கு 28ஆம் தேதி 21 நாள் இந்த கத்திரி வெயில் நாள் நம்மளுக்கு பெரிய பாதகம் கொடுத்துட்டு வந்தது. இன்றோட அந்த கத்திரி அக்னி நட்சத்திரங்கிறது நிறைவு. அவென்று வளர்பிறை பிரதோஷம். அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை எண்ணி மனதார விரதம் இருந்தது. அதாவது வைகாசி மாசம் வரக்கூடியது மதன சுக்லபட்சம் அப்படின்னு பேர். மதன திரையோதசி திதின்னு பேர் அதுக்கு. அதனால ஏற்கனவே துவாதசி திதி சேர்ந்து இருக்கிறனால நல்ல ஒரு காரணமாக அமையும். நம்மளுக்கு ஒரு குடும்ப இல்லற வாழ்க்கைக்கு நம்ம என்ன தேவையோ அதை பூர்த்தி அடையும் இந்த காலத்துல. அதனால நான் மாலை பொழுது சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கு வழிபாடு செய்து வரும்போது, அர்ச்சனை செய்து வரும்போது, அதாவது 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள மாலை பொழுது, இதுக்கு பிரதோஷ நேரத்தில் பால் கடலை கறக்கும் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடைப்பட்ட கயிறாக இருந்தது வாசுகிங்கிற பாம்பு. அந்த கயிறாக மத்தையாக இருந்தது பெருமாளுடைய கூர்ம அவதாரம். ஆகவே அது கடையும் போது ஆழகால விஷம் தாங்க முடியாம, தன்னுடைய வலி தாங்க முடியாம அந்த விஷத்தை நாகம் கக்கும் போது அது ஆழகால விஷமாக மாறுது. அது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட காலம். 2 பேருமே மயக்க நிலையில போகும்போது உலகமே விஷத்தன்மையாக மாறக்கூடிய காலம் வரும்போது உடனடியாக அந்த சிவபெருமான் அந்த விஷத்தை இந்த பிரதோஷம் சொல்லக்கூடிய திரையோதசி திதியில உட்கொள்கிறார். அதனால அந்த பிரதோஷ விரதம் இருந்து வரும்போது நம்ம உடம்புல இருந்தக்கூடிய விஷம் கூட நம்மளுக்கு குறையும், குடும்பத்து உண்டான கஷ்டம் நிவர்த்தி ஆகும். அதுக்காண்டிதான் அந்த விஷம் உட்கொண்டதாலதான் அவர் நீலகண்டங்கிற பேரு அழைக்கப்படுது. கண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் கண்டம் சொல்றதுதான் பழமொழி. அதனால மயக்கமடைந்த தேவர்கள்லாம் இரவு பகலாக இருந்த உழைத்த தேவர்களுக்கு இந்த பிரதோஷ வேளையில அந்த உட்கொண்டதால் அவருக்கு அனைவருக்கும் சுபிட்சத்தை கொடுத்தார். அதனால ரிஷப வாகனத்தில் அந்த மாதிரி நந்தியம்பெருமானன் கொம்புக்கு இடையில நடனம் ஆடும் போது அவர் விஷத்தை அறிந்தனாலும் நான் எந்த விதமான தடையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த வைகாசி மாசம் உமா மகேஸ்வர நினைத்து விரதம் இருந்து வரும்போது அனைத்து விதமான பலன் கொடுக்கும். குறிப்பாக உத்தேசமான பிரதோஷம் அப்படின்னாலே, அதாவது ரொம்ப உத்தமமான பிரதோஷம். உத்தேசம் உத்தமமான பிரதோஷம். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை, அதாவது சித்திரை மாசம், வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 4 மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறந்தது. இந்த மாதத்துல சனி பிரதோஷம் வந்தா இன்னும் அபரிதமான பலன் கொடுக்கும். ஆகவே இந்த பிரதோஷ வேளையில சிவபெருமானை தவறாம சென்று வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கக்கூடிய காலமாக அமையும். ஆகவே இந்த விரத காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி குடும்பத்துக்கு தம்பதிகளை ஒற்றுமையா இருக்கக்கூடிய தன்மை, வேலை வாய்ப்பு கிடைக்கும், சோதனைகள் இருந்து விலகி நம்மளுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். அதனால இந்த ஆன்மீக ரீதி நம்ம எடுக்கும்போது முழுமையான உறுதியான மனப்பான்மையோடு யார் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியம் கிடைக்கும் சொல்லும். சௌபாக்கியம்னாலே நம்மளுக்கு என்ன குறை இருக்குது அத்தனை நிவர்த்தி ஆகும். ஆனா அழியா புகழ்ன்னு சொல்லும் அது பேர். தொழில் நல்லா இருக்கும், பாவம் குறையும், வளர்ச்சி அடையும், குடும்ப நன்மை உண்டாகும், திருமணம் கொடுக்கும், புத்திரபாகியம் கொடுக்கும், நல்ல படிப்பு வரும். அப்ப அதுக்கெல்லாம் இந்த விரத காலத்தில் நம்ம முறையாக பின்பற்றி வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால இந்த விரதம் இருந்து வர்றது சிறந்தது. அடுத்தபடியாக பரவ வருஷம் வைகாசி மாசம் 15ஆம் தேதி 29/5/2026 வெள்ளிக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி காலை 11:18 வரை. அதன் பின்பு சதுர்தசி திதி. இது சுவாதி நட்சத்திரம் பகல் 12:07 வரை. அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இந்த பரிகம் நாமயுகம் அதிகாலை 5:45 வரை. அதன் பின்பு சிவம் நாமயுகம்
இந்த தைதூல கரணம் காலை 11 மணி 18 நிமிடம் வரை. அதன் பின்பு கரசை கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக உள்ளது. இந்த நாள் சுப முகூர்த்த நாள். திருப்பத்தூர் காளையார் கோவில் இத்தலங்களில் சிவபெருமான் ரத உற்சவம், பழனி ஆண்டவர் திருக்கல்யாண காட்சி. இன்று வெள்ளிக்கிழமை சதுர்தசி திதியும் சுவாதி நட்சத்திரம் கூடிய காலம். இந்த ரெண்டும் கூடும் போது நம்மளுக்கு ஆன்மீக ரீதி, தெய்வீக ரீதி நம்ம பார்க்கும்போது சக்தி வாய்ந்த நாள். நரசிம்மருடைய வழிபாடுக்கு இந்த சந்திரன் 14வது திதியில அடி எடுத்து வைத்து அவருடைய அருளாட்சி செய்து பார்க்கும்போது சிவபெருமானுடைய வழிபாடு, அப்ப சிவனையும் வழிபாடு செய்யறது உகர்ந்த நாளாக இருக்கும். ஆகவே இந்த சந்திரன் வழிபாடு அப்படின்னாட்டாலே நம்மளுக்கு மாத சிவராத்திரி எல்லாமே நம்ம சொல்லலாம். அப்ப சுவாதி நட்சத்திரம் கூடியவரிய காலம். ராகு பகவானுடைய இந்த நட்சத்திரம், அதாவது சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். அதனால நம்மளுக்கு ராகுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆகவே இன்றைய தினம் சிவபெருமானுக்கும் நரசிம்ம பெருமானுக்கும் வழிபாடு செய்யணும். நரசிம்ம பெருமான் இந்த சுவாதியும் சதுர்தசி திதி கூடிய காலத்துலதான் அந்தி சாயிற நேரத்துல இரண்யகசிபை வதம் செய்கிறார். அதனால நம்மளை அந்த நரசிம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம அனைத்து விதமான தொழில் விருத்தி அடையும், பாவங்கள் குறையும், முதல்ல பிறவி கடன் நிவர்த்தி ஆகும். அந்த சதுர்தசி திதியில சிவபெருமானுக்கும் நரசிம்ம பெருமானுக்கும் அபிஷேகம் செய்து வரும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும். இந்த ராகு தோஷ நிவர்த்தி அப்படி செய்யும் போது இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரங்கிறதுனால ராகு பவனுடைய தோஷமும் சேர்த்து நிவர்த்தி ஆகும். செய்வீன கோளாறு ஏதேனும் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அதனால நம்மளுக்கு பலவிதமான நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதாவது இந்த தவறாம இன்றைய தினம் நம்ம இந்த நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான அபரிவிதமான பலன் அடையக்கூடிய தன்மை அதனால கொடுக்குது. மற்றபடியாக பரவ வருஷம் வைகாசி மாசம் 16ஆம் தேதி 30/5/2026 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 2:57 வரை. அதன் பின்பு பௌர்ணமி திதி. இந்த விசாக நட்சத்திரம் பகல் 2:23 வரை. அதன் பின்பு அனுச நட்சத்திரம். இந்த நாள் முழுவதும் சிவம் நாமயோகம். வனசை கரணம் பகல் 12:57 வரை. அதன் பின்பு பத்ரே கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய விசேஷம் வைகாசி விசாகம், பௌர்ணமி கிரிவலம், திருப்பரங்குன்றம் ஆண்டவர் பால் அபிஷேகம், பழனி முருகன், திருமூங்கூர் ஸ்ரீ காளமேக பெருமாள் இத்தலங்களில் ரத உற்சவம், ஸ்ரீரங்கம் நரசிம்மர் ஜெயந்தி, நந்தீஸ்வர சித்தர் ஜெயந்தி, ஸ்ரீ வைஷ்ணவ மாத நரசிம்ம சதுர்தசி திதி. அத்தனை விசேஷம் இந்த சனிக்கிழமை அடங்கி நிக்குது. வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய அவதார திருநாள். அந்த அவதார திருநாள் விரதம் இருந்து ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்து வரும்போது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபகடாசம் நம்மளுக்கு அடையும். இந்த நாளில் செயல்படும் அனைத்து விதமான வழிபாடுகள் தடைகள் தகர்த்து வெற்றி தரும், கல்வி மேன்மை அடையும், செல்வம் சேரும், மகப்பேறு உண்டாகும், திருமணம் கைகூடும் போன்ற சிறப்பான பலன் தரக்கூடியதானால் துன்பங்களை நீங்கி வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து விதமான கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தியாகி எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து விடுதலை கொடுப்பா அந்த வேல் தாங்கிய முருகா பெருமான். எப்பவுமே இந்த வேல் தாங்கிய முருகனுக்கு ஒரு தனி பெரும் சக்தி. தன்னுடைய தாய்கிட்ட இருந்து வாங்கிய வேலால் அவருக்கு அபரிதமான சக்தி கிடைக்குது. ஆனால் குடும்ப ஒற்றுமை கிடைக்குது. அதனாலதான் அந்த தம்பதிகள் ஒற்றுமையா சேரணும். உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, கணவனால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, கணவன் பிரிஞ்சு போயிட்டான், மனைவி பிரிஞ்சு போயிட்டான், அப்ப நம்ம சேர்ந்து வாழணும் ஒரு ஆசை, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்ய 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 மனக்கசப்பு நீங்கி மீண்டும் ஒன்று கூடக்கூடிய தன்மை கொடுக்கும். மனக்கசப்பானாலதான் நம்ம பிரிகிறோம். அவன் அப்படி பேசிட்டான், அவன் இப்படி பேசிட்டான், அதனால நான் ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு. அந்த மன கசப்பு நிவர்த்தி ஆகி
மறுபடியும் ஒன்று கூடக்கூடிய தன்மை இணைந்தே கொடுக்கும். டைவர்ஸ்காண்டி அப்ளை பண்ணி கடைசி நேரம் கூட அந்த டைவர்ஸை ரிட்டர்ன் வாங்கிட்டு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தன்மை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்துவார். சோதித்தாலும் கைமேல் பலம் கொடுப்பார். நான் முருகப்பெருமான் பாலாபிஷேகம் சந்தனாபிஷேகம் செய்து வர 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 உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனை நிவர்த்தி ஆகும். பிரிந்து போன குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டியும் விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்று போய் முருகப்பெருமானுக்கு பாலும் சந்தனம் அபிஷேகம் பண்ணுங்க. அத்தனை மங்களத்தை வாரி வழங்குவார். முருகப்பெருமானுக்கு முழுமையான வழிபாடு ஓம் சரவண பவாங்கிற மந்திரம் சொல்லி வர வர முருகா முருகான்னு சொல்லி வர வர அந்த உச்சரிப்பு செல்ல திருப்புகள் பாட கந்த சஷ்டி கவசம் பாட கந்த உரு கவசம் வேலு விருத்தம் போன்றவற்றை பாராயணம் செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்கள் வந்து அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு. அதுவும் இந்த வைகாசி விசாகத்துல நம்மளுக்கு வந்து அனைத்து தடைகள் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய காலம். தானம் செய்யணும். அந்த தினம் மோர் தானம் செய்யலாம். பானகம், குடை, தயிர், செருப்பு, குடை போன்றவற்றை தானம் செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து புண்ணியங்களை வந்து அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். இன்றைய மாலை பொழுது கிரிவலம் சென்று வர்றது பௌர்ணமி திதியாக இருப்பதால் மாலை பொழுது கிரிவலம் சென்று வர நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். சிவபெருமானுடைய கிருபகடாசத்தால் திருவண்ணாமலை கிரிவலம் மற்ற ஆலயத்தில் கிரிவல பாதையில சென்று வரும்போது இந்த சந்திரனுடைய பரிபூர்ண கிருபகடாசம் கிடைக்கும். முருகனுடைய திரு அவதாரம் நாள். ஆகவே இந்த வைகாசி மாசம் விசாகத்துல சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். இரண்டாவது விசேஷமாக ஸ்ரீரங்கம் நரசிம்மர் ஜெயந்தி. ஸ்ரீரங்கத்துல நரசிம்மர் வந்து காட்டாளிக்கு சிங்கப்பெருமாள் அப்படின்னு பேருது. இந்த ராஜகோபுரம் அருகில் இருக்கும் அந்த தலம், இந்த 8 தல உயரத்தில் இருக்கக்கூடிய தன்மை லட்சுமி தேவியுடன் தொடையில் அமர்ந்த நிலையில் பிரம்மாண்டமாக காட்சி தருவார் இந்த நரசிம்மர் காட்டாளிக்கு சிங்கப்பெருமான். அதனால நரசிம்மருக்கு அன்றைய தினம் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடுவாங்க ஸ்ரீரங்கத்துல. ஆகவே ஸ்ரீரங்கம் போய் புகழ்பெற்ற காட்டாளிக்கு சிங்கப்பெருமாள் போய் வழிபாடு செய்வது மேட்டாளிக்கு சிங்கல் கோயில்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அன்றைய தினம் திருமஞ்சனம் நடைபெறும். அந்த திருமஞ்சனத்துல கலந்து கொண்டு அதிகாலை முதல் மாலை வரை விரதம் இருக்கலாம். அல்லது அதிகாலை முதல் மாலை வரை நீங்க வந்து நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய அவதார திருநாள் வேலையில நம்ம வந்து மனதார வேண்டி வர வர அனைத்து விதமான நரசிம்மருடைய பரிபூர்ண கிருபாகலாசம் கிடைக்கும். அவை அந்த மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி ஏற்கனவே அந்த காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சதுர்தேசி. அனைத்து விதமான வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுத்துருக்கோம். அவை இந்த பௌர்ணமி திதி சேர்ந்து வரக்கூடிய காலம் பகல் 12:57 அதாவது மத்தியானம் வரைக்கும் சதுர்தேசி. அது பின்பு தான் பௌர்ணமி. அந்த விரத காலத்தில் வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் அது என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி வழிபாடு செய்து வர வர எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் போட்டி பொறாமை தீய எண்ணத்தோட நம்மகிட்ட பழகுறான். உறவாடி கெடுக்கிறான். நல்லவன் நம்பிட்டு இருக்கிறான், அவனை கெடுத்துட்டே இருக்கான். இப்பதான் கொஞ்சம் தெரிய வருது. அப்ப நரசிம்மர் காட்டி கொடுத்துருவார், நீ பக்கத்துலயே ஒரு ஆளு தீயவரை வச்சிருக்கடா அப்படின்னு. அதனால நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. கடன் தொல்லை நீங்கும், நோய் வந்து அகலம். ஆகவே தீராத நோய் அப்படின்னு சொல்லுவோம். இனிட்டே நான் மாத்திரை சாப்பிட்றேன், எப்பந்தான் அது அந்த வியாதி குறையும் அப்படிங்களா சொல்லும் போது அந்த துளசி தீர்த்தம் அருந்தி வர 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 நோய் எல்லாம் காணாமல் போயிடும். அப்ப நரசிம்ம மந்திரம் சொல்லிட்டு வரணும். அதனால துன்பங்கள் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும். அதனால பிரகலாதருக்கு அடைந்த துன்பம் எவ்வளவு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தன்னுடைய தந்தையே பிரகலாதருக்கு குழந்தையாகன்னு கூட பார்க்காம பல விதத்துல துன்பத்தை கொடுத்தார். அப்ப கூட அவர் பக்தியை வந்து கையை விடவே இல்லை. நீ எதுனால செஞ்சுக்க, மிஞ்சி போனா என்னக்கு நடக்கும், இந்த உயிர் தான் போகும், போனாலும் பெருமாள் கிட்ட போகும் அப்படிங்கிற மன வைராக்கியத்தோட அந்த தைரியத்தோட வழிபாடு செஞ்சால் இந்த நரசிம்மரை அவதாரம் எடுத்து
அந்த பிரகலாதரை ரட்சித்தார். அதனால மன தைரியம் வந்து எப்பவுமே விடக்கூடாது. வழிபாடுல நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், வழிபாடு எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபாடு செய்து வந்தாலும் மனதில் எந்த விதமான சலசலப்பு இருக்கக்கூடாது. தைரியத்தோட வழிபாடு செய்யணும். நம்ம கடமை நம்ம செய்யறோம். அவர் பலன் கொடுக்கறது கொடுக்காம போறது அவருடைய கையில அப்படின்னு அந்த இறைவன் பால் விட்டுட்டால் அவரை உடனே வந்து ரட்சிப்பார். என்ன வேணும் உங்களுக்கு ஏதோ கொடுத்துட்டாரு. அதனால கடைசி நேரம் கூட நம்ம பயபக்தியோட வழிபாடு செய்யும்போது கடைசி நேரம் கூட நம்மளுக்கு அனைத்தும் கொடுத்துறாரு. மனதில் ஏற்படும் பயம் பதட்டம் எல்லாமே நீங்கி மன உறுதியோட தைரியத்தோட வழிபாடு செய்யும்போது இந்த சதுரதி நரசிம்மருக்கு மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்களை சேர்த்து நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த தினம். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல நரசிம்மர் ஜெயந்திங்கிறதுனால மங்களாசாசனம் செய்த 63 நாயன்மார்கள் சிவனுக்கு, பெருமாளுக்கு 12 ஆழ்வார்களே. அதுவே 12 ஆழ்வார்கள் நம்ம சேர்ந்து மனதார வேண்டிட்டு வரும்போது அனைத்து விதமான நன்மைகள் சௌபாகியங்கள் வந்து அடையக்கூடிய தன்மை உருவாகும். அடுத்தபடியாக இன்றைய தினம் இன்னொரு விசேஷமாக நந்தி சித்தர் சொல்லக்கூடிய நந்தி பகவானுடைய அவதார திருநாள். இந்த நந்திய பெருமான் சிவபெருமானுடைய வாகனம். தன்னுடைய பக்திக்கு நிகர் அவரே. தன்னுடைய பக்தி நிரூபித்த நாரதர் சொல்வார். நாரதர் தான் தலை சிறந்த பக்தர். ஆனா பக்தியில சிறந்தவர் யாரு? நந்தியம் பெருமான் தான். அப்ப நாரதரை மீஞ்சி விட்டார். ஏன்? தன்னுடைய தந்தையை தன்னுடைய பூஜைக்கு தடை செய்தால் தன்னுடைய தந்தைக்கு காலை வெட்டு விடுறார். அந்த விசாக நட்சத்திரம் கூடிய காலத்தில் நந்தியம் பெருமான் அவதார திருநாள், சிவபெருமானுடைய வாகனமாக மாறிய நாள். அதனால இந்த தினம் வழிபாடு செய்து வரும்போது கலைகள் இருந்து நம்மளுக்கு நல்ல தேர்ச்சி பெறும். நம்ம என்ன கலை என்னென்ன கலை சொல்ல, ஓவிய கலை, டான்ஸு, வீணை வாசிக்கிறது, பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, ஓவியம் வரைகிறது, அத்தனையும் நம்மளுக்கு வந்து கலை அம்சம். ஜோதிட கலை, மருத்துவ கலை, சித்தர் கலை எல்லாமே வரும். அதனால அத்தனையும் நம்மளுக்கு வந்து நந்தியம் பெருமான் வழிபாடு செய்யும்போது அடித்துக்கிட்டாங்க. சிவபெருமான் நேரடியாகவே அவர் ஞான உபதேசம் பெற்றவர். அவர் தான் சிவபெருமான்கிட்டே உபதேசம் பெற்றவர். யாருன்னா நந்தியம் பெருமான். திருமூலர், பதஞ்சலி போன்ற பல மகான்களின் குருவாகவே அவர் இருந்திருக்கார். யாரு? நந்தி. அதனால அவருக்கு பெரியவர். ஆகமங்களை அவர் தந்தை என்று சொல்ல முடியாது. வேத ஆகமங்களை சிவபெருமானுக்கு உலகத்து பரிசளித்தவர். அதனால தஞ்சாவூர் மாவட்டத்துல கூட திருவையாற்றில் முனிவர்களாக இருந்து தவம் செய்தவர். அதனால தன்னுடைய தவ வலிமையால் அனைத்து அடைந்தவர். அதனால இந்த நந்தி பெருமான் சகல விதமான வழிபாடுக்கு துணை நின்று நந்தி பிரதோஷ காலத்திலும் சரி, சிவராத்திரி காலத்திலும் சரி வழிபாடு செய்து வர வர நந்தி பெருமானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ண கிருபகடாசம் கிடைக்கும். அதனால பிரதோஷத்துக்கு தான் நம்ம வந்து நந்திக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கிடையாது. இந்த சிவராத்திரி நேரம் கூட நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நந்தி பெருமான் அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்றது வேத சாஸ்திரம். ஆகவே வழிபாடு செய்ய தராதீங்க. ஆனா இன்றைய தினம் இன்னொரு விசேஷமாக அதிக பௌச்சிய மனு அப்படின்னு பேர். அந்த அதிக பௌச்சிய மனு அப்படிங்கும்போது அந்த மண்வந்தி அப்படின்னு பேர். ஒரு மனு, மண்வாதி அப்படின்னு சொல்லலாம். இந்த மனுவின் ஆட்சி தொடக்கத்தில் சிறப்பாக வாய்ந்தது. இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள், பித்திரு தர்ப்பணம், அர்ப்பணம், பலவித நன்மைகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம். சில இடத்துல சில காலண்டர் கூட அதிக பௌச்சியம் மனுன்னு போட்டிருக்கோம். அந்த அதிக பௌச்சியம் மனு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு பித்திருக்களுடைய கடமை செய்து வர்றதும், இறைவனை சார்ந்த, அதாவது மனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய காலம் அவர் தீர்க்கமாக இருந்தார். அதனால அத்தனையும் நம்மளுக்கு வந்து நன்மையும் நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.